என் உரிமையை ஒருபோதும் விற்க முடியாது. என் உயிரை இழந்தாலும் இழப்பேன், என் உரிமையை இழக்க மாட்டேன் என்கிற உறுதி நிலைப்பாட்டை என் அன்பு தம்பி தங்கைகள் எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு முறை, காசு இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தால் இந்த தாத்தன் முதலமைச்சராயிருக்க முடியுமா என்று யோசிப்பார். நம் தாத்தன் கக்கன் அமைச்சராயிருக்க முடியுமா? நம்முடைய தாத்தன் ஜீவானந்தம் சட்டமன்ற உறுப்பினராயிருக்க முடியுமா? காசு இல்லாதனால் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் தொடர்ந்து தோற்று நிற்கிறேன். அப்போ தகுதி எதில் வருகிறது? பணத்திலா? பணத்திற்கு தகுதி என்றால் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் வரும். உங்களுக்கு எப்படி அதிகாரம் வரும்? பணம் தான் அரசியல் தீர்மானிக்கும் என்றால் மகத்தான தலைவன் காமராஜ் இருந்த மண்ணில் எப்படி வந்திருப்பான்? இந்த மகன் பணமாக இல்லை, ஆனால் நான் பிறந்த இனமாக நிற்கிறேன் என்பதை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்றைக்கு என்னை வெல்ல வைத்தால் போதும். 4 முறை நின்று தோற்றிருக்கிறேன். தோற்கடித்தது நீங்கள் தான், ஆனால் நான் தோற்கவில்லை. நீங்கள் தான் தோற்று போனீர்கள். என்னை பார்த்தால் தோற்றவன் போல இருக்கிறதா? துவண்டு படுத்து விட்டேனா? தோல்விக்கு பயந்து 2 தொகுதியில் போய் போட்டியிடுகிறேனா? நான் சாதி சொல்லி வாக்கு கேட்கிறவனா? மதம் சொல்லி வாக்கு கேட்கிறவனா? இல்லை, நான் பிறந்த தமிழன் என்கிற இனத்தை சொல்லி. அப்படித்தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். முகத்தை காட்டி வாக்கு கேட்கிறவன் அல்ல, மிகச்சிறந்த கருத்தை சொல்லி வாக்கு கேட்கிறவன். நான் கோடிகளை கொட்டி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். வாக்குக்கு காசு தரமாட்டேன், ஆனால் ஆகச் சிறந்த வாழ்க்கையை உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் தருவேன். என்ன துயரத்தை நீ தூக்கி சுமக்கவில்லை? அதிமுக ஆட்சியிலே ஜெரால்டு பெனிக்ஸை காவல் நிலையத்தில் வச்சு அடித்துக் கொன்றார்கள். உன்னால் தடுக்க முடிந்ததா? கொன்றவர்கள் யார்? கொல்ல சொன்னவர்கள் யார்? அந்த ஆட்சியாளர்கள். அவர்களுக்குத்தான் நீ மறுபடி வாக்கு செலுத்தினாய். இப்போது இது என்ன சர்வதேச குற்றமா? பயங்கரவாதமா? பணை ஏறுவது அவ்வளவு பெரிய குற்றமா? சுட்டுக் கொள்கிறான். நான் நிக்கிறேன்டா, வீர மகன், வா, நான் பணை ஏற போறேன், கல்லறைக்க போறேன்னு சொல்லிட்டு ஏறி இறக்கினேன். நீ நல்ல ஆண் மக்களாக இருந்தா என்னைய சுட்டுக்கலாம்லடா, வீரமகனா இருந்தா சுடு பாப்போம். இப்ப கூட ஒரு நாள் குறிப்போம், தேதி குறிப்போம், நான் வந்து ஏறி கல்லறைக்கிறேன், சுடா பாப்போம், சுடா. குறிச்சு வச்சு தூக்குவேன்டா, நான் வென்று வருவேன். நான் சத்தியத்தின் மகன், நான் வென்று வருவேன். உறுதியாக உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் வெல்லுவேன், உறுதியா வெல்லுவேன். ஏன்னு கேளு, சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக நின்ற போனாலும் முடியாது, வென்று வருவேன். அதே பனையில கட்டி வச்சு பச்சை மட்டையில வெளுப்ப சரியான நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? சொல்லு பார்ப்போம். பேலிக்ஸ் ஜெரால்டை அடிச்சு கொல்ல சொன்னவன் எவன்? பனைமரத்தில் ஏறியவனை 2 முட்டிக்காலையும் சுட்டு இப்படி உயிரோடு பிணமாக்கியவன் எவன்? அவனை சுட சொல்லவன் எவன்? சுட சொன்னவன் யார்? இந்த கட்சி ஆட்சிகளுக்கு நீ திருப்பி ஓட்டு போட போறியா? மானங்கட்டு போட போறியா? எதிர்கட்சியா இருக்கும்போது பெனிக்ஸ் மரணத்திற்கு கதறி எழுத திமுக இந்த மணிகண்டனை சுட்டு வீழ்த்தியதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காதீங்க. கள்ளச்சாராயம் காட்சி மதுராந்தகத்திலே கள்ளச்சாராயம் காட்சி, மரக்காணத்திலே 19 பேரை கொன்றவனை, கள்ளச்சாராயம் காட்சியவனை சுடாத நீ, கள்ளச்சாராயத்தை காட்சி 63 பேரை கொன்ற கள்ளக்குறிச்சியில் சாராங்காட்சியவனை சுடாத நீ, பதநீர் இறக்கினவனை சுடுகிறாய் என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன?
உன்னுடைய நோக்கம் என்ன? ஒரு கடமையில் இருக்கிறவன் சீருடை இல்லாமல் துப்பாக்கி ஏந்தியதுக்கு போனாய். அங்க என்ன தீவிரவாதியாக இருக்கிறான்? துப்பாக்கி எடுத்து ஏன் போனாய்? அவனுக்கு வெறும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கான், டிஸ்மிஸ் பண்ணல. இந்த டிஸ்மிஸ் பண்ணாத இந்த ஆட்சியை நாம டிஸ்மிஸ் பண்றோம்டா. இந்த ஆட்சியை தூக்கி வீசணும்டா. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்தாய். நடிகனை பார்க்க போய் நெரிசல சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாய். வாழ்நாளில் உழைக்க முடியாத மாதிரி 2 காலையும் சுட்டு உயிரோடவே பிணமாக்கி அந்த குடும்பத்திற்கு என்ன கொடுத்தாய்? என்ன கொடுத்தாய்? என்ன கொடுத்தாய்? கேட்க எவனுமில்லை என்ற நிலை மாறிவிட்டது. கேட்க ஒரு மான தமிழ் மகன், வீர மகன் இந்த மண்ணில் இருக்க ஒரு பய தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நடவடிக்கை எடு. போனவன் 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணு. வீட்டுக்கு உரிய நிவாரணம், இந்த புள்ள குட்டிய காலம்புறா வாழ்றதுக்கு காசை கொடு. இல்லைன்னா இந்த மாதிரி மகருக்கு நான் கொடுப்பேன். என் மக்கள்கிட்ட கையேந்தியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன். நீ எவனை எனக்கு உதவ வேண்டாம். ஆனா உங்களை ஒழிக்காம நான் போயிருவேன் மட்டும் நினைக்காது. நான் வென்று வருவேன். இந்த டாஸ்மார்க்க மூடுவேன். பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பாலை கல்லை இறக்குவதை திறந்து விடுவேன். கல்லு கடை திறப்பேன்.